வெத்தலை குல்கண்டு ஐஸ்கிரீம். வெத்தலை கல்கண்டா குல்கண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுகள் எல்லாமே சரியான சீப்பாக இருக்குது. 5 லட்சம் எஃப்செட் வெர்ஷன் 3 சூரி ஹோட்டல் நடிகர் இந்த ஹோட்டல் அதனால் ப்ரைஸ் கூட இருக்குன்னு சொல்லி அப்படி இல்லை. இந்த மோட்டர் சைக்கிள் விலைக்கு எப்படின்னு சொன்னால் காருக்கான விலையை கேட்டிங்கன்னு சொன்னால் நானே ஏங்கி போட்டேன். நட இங்கே இந்த விலைக்கு கார் விற்கிறாங்களான்னு சொல்லி 1,58,800 ரூபா. 1,58,800 வித்தியாசம் வித்தியாசம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கு. 1,58,000 இந்தியாவில் எஃப்செட் வெர்ஷன் 4 அருமையாக இருக்குது. சாப்பிட்டா வாய் அடைச்சி போகணும்னு சொல்லுவோம். அதுதான் உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர் உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் நிற்கிறோம். மதுரையும் குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் மதுரையில் ஒரு பிரபலியமான ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஆமாம், மதுரை அம்மன் ரெஸ்டாரண்ட். அதாவது நடிகர் நடிகர் சூரி தெரியும் உங்களுக்கு. அவருடைய ஹோட்டலான அம்மன் மெஸ். இது ஒரு சைவ உணவகம். இப்போ இங்கே போகிறோம். இங்கே போய் இந்த உணவுகள் என்ன மாதிரி இருக்குது உண்மையை இப்போயே சொல்லலாம். நிறைய சாப்பாடு சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறோம். அதால் வந்து நிறைய சாப்பிட ட்ரை பண்ணணும். அதால் வந்து நாங்கள் நிறைய சாப்பிடாது. இருந்தாலுமே இப்போ அங்கே போய் என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்கில் போகலாம். உண்மையான விஷயம் சொல்லி ஆகணும். மதுரை வரைக்கும் கூடா தொப்பியெல்லாம் கொண்டு வாங்க. வெயில் கொளுத்து அப்பா. சென்னை விட மதுரை பயங்கர வெயிலாக இருக்குது. இப்படி தானே அப்புறம் இங்கே சம்மர் சீசனில் இப்படி தான் இருக்கும். இப்படி தானே? ஆமாம். அம்மன் வெஜ் ரெஸ்டாரண்ட். இது எந்த இடம் போகிறோம் மதுரையில்? மதுரையில் திருநகர். திருநகர் அம்மன் வெஜ்ஜுக்கு தான் வந்து நாங்கள் பார்ப்போம். பாருங்க அந்த உள்ளுக்க போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்த உடனே நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது. பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த வித்தியாசம் வித்தியாசம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இங்காலையுமே ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிப்பா. வேறு லெவலில் இருக்குது. கேக் ஐட்டம் மாதிரி இல்லை. என்னென்ன கடைசி கேட்டு பார்ப்போம். என்ன பேர் என்ன அதுக்கு? பேன்சாய். வெத்தலை குல்கண்டு ஐஸ்கிரீம். வெத்தலை கல்கண்டா குல்கண்டுன்னா பீடாக்கு போடுவாங்க. பீடாக்கு போடுறதா? ஓகே. ஒரு விஷயம் எடுத்து விடா ஃப்ளேவர். ஓகே. என்னென்ன பிடிக்கிறது? ஜூஸ் மாதிரியா? ஓகே. பாருங்க, அம்மன் டேஸில் வந்து இது வந்து பிரபலியமாக. அப்போ சரியான ஒன்று எடுத்துறாங்க. ஓகே, ஜூஸ் மாதிரி தான் இருக்குண்ணே. இது வந்து அல்போஸா மேங்கோவா ஜூஸ்? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே தான், மாசா ஃப்ளேவர் மேங்கோ ஜூஸ் தான். இனிப்பு தூக்கலாக இருக்குது. ஓகே, இதை காட்டுங்க. இதை என்ன பிடிக்கும்? அதில் வந்து ஷேக் பண்ணி தாங்க. ஓகே, வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குன்னு சொன்னேன். பீடா மாதிரி இருக்கும்போது பீடா மாதிரியே இருக்குது. வெத்தலை ஃப்ளேவர் நல்லா இருக்குது. வித்தியாசம் நல்லா இருக்கு உண்மையிலே. இந்த பால் ஃப்ளேவர் வருது. மில்க் லைட்டா சார். பீடா அதாவது பாலுக்கு ஒரு அடிச்சு அப்படி இருக்கும். அதே மாதிரி இருக்குது. எல்லாமே ஃபேமஸ். இந்த ரோஸ் இது தாங்கண்ணா. ஓகே, இது வந்து ஸ்வீட்டுக்கு மேலே ரோசாப்பு இதழ் இருக்குது தானே. ரோசாப்பு இதில் வந்து தூவி வச்சிருக்கணும். பாருங்க, தான் எடுத்து காட்டுறேன். ரோஸ் பெட்டர்னு சொல்லி விஷயம் ஒன்று எடுத்துறாங்க. பாருங்க, ஓ திக்காக தான் இருக்கு. லேசாக இருக்கும் ஒன்று. இன்னும் அதுவும் ரோசா இதெல்லாம் மேலே போட்டு இந்த கஜு எல்லாம் போட்டு ஒரு பாகு மாதிரி
வேறு லெவலில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. நான் எல்லாமே ட்ரை பண்ணிடலாம். அது என்ன சொன்னால் எல்லாமே இனிப்பாக இருக்குது, பிரவட்டிடும். இந்த அதே மாதிரி வேணுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமா? ஆமாம், இந்த ரோஜா பூ வச்சு கேக் மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் நார்மலாக அது இனிப்பாக தான் இருக்கும் நினச்சி சாப்பிட்டா. நான் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இனிக்கும் ஒரு புதிய இனிப்பும் இருக்குது. ஒரு பால் ஃப்ளேவர், அந்த ஒரு பாகு ரோஜா பூ மாதிரி அந்த பூ போட்டு அந்த இன்னும் அப்படியே அது இன்னும் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து 2 ஸ்வீட் ஐட்டம் வருது. இதோட காணும், இதோட நிப்பாட்டு வேணாங்க. முதலாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்கள், மேலே வந்து என்ன ரவா மாதிரி இதை ஒன்று போட்டிருக்கீங்கன்னா உள்ளுக்கு பாருங்க டிஃப்ரெண்ட் கலரில் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியே பிச்சு அது வந்து காஜு கஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லு காஜு ஐட்டம். அந்த மேலே கசகசன்னு தெரியும். அது வந்து டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மேலே ஒவ்வொன்றும் தனித்தனி டேஸ்ட் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு மேலே எனக்கு. அடுத்தது ஒரு மில்கில் இந்த நெய் பால் வாசம் நல்லா இருக்குது. வேறு மாதிரி இருக்கு ப்ரோ. வேறு சட்டை கொஞ்சம் உள்ளுக்கு பாருங்க, இதுதான் மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, உள்ளுக்கு அப்படியே இந்த சட்டை இது நெய் இந்த எங்கள் ஊரில் இந்த ஆடு மாடு கண்டு போட்டால் அந்த கடும்பு சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட அதே ஃப்ளேவரில் அந்த மாதிரி இருக்குது. மனசு கேட்குது இல்லை, வைக்கிறேன் எடுக்க வந்துருப்பேன். அவ்வளோது நல்லா இருக்கு. சரி, இப்போ இவ்வளோ ஸ்வீட் ஐட்டம் காணும். இதுக்கு இப்போ அங்கே சாப்பாடு ட்ரை பண்ணுவோம். உண்மையிலேயே அம்மன் வயசு நான் சாப்பாடாக நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து நான் ஸ்வீட் ஐட்டங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது என்ன மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு டேட்ஸ் இந்த எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து வரணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நட்ஸ் நடக்குதுல்ல, இதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ. எனக்கு நாக்கில் நிற்குது என்ன வேறு இல்லை. என்ன மாதிரி இருக்கு, அருமையாக இருக்குது. சாப்பிட்டா வாய் அடைச்சி போகணும்னு சொல்லுவோம். அதுதான் தான் சின்ன சின்ன போகிறாங்க கடைசியாக. அப்படியே சாப்பிட்டே இருக்காங்க. வேணுங்க உங்களுக்கு தான் எனக்கு காணும் சாப்பிடலாதாங்க. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது, கவுண்டர் இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்காலாம் டைனிங் ஏரியா பாருங்க, நல்லா இருக்குது ரெஸ்டாரண்ட் பார்க்க. இந்த பாருங்க ப்ரீமியமாக இருக்குது. அப்படி சரி, இப்போ வந்துருந்துட்டோம். ஒற்றை ஒரு அம்மன் ஸ்பெஷல் பிரியாணி சொன்னாங்க. என்ன ஒரு தடவையும் சாப்பிடல, அது எல்லாமே ஸ்வீட் சாப்பிடு பட் இதுக்கு முதல் வெட்டிங்கில் சாப்பிட்டு எல்லாம் வயிறு ஃபுல்லாகிட்டு அதில் சாப்பிடல. ஒற்றை ஒரு பிரியாணி சொன்னாங்க. வந்தோடனே பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். இது மதுரையில் மட்டுமே இருக்காங்க. ஆமாம், அம்மன் ரெஸ்டாரண்ட் வந்து இப்போதைக்கு மதுரையில் மட்டும் தான் பிரான்ச் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. இப்போதைக்கு மதுரையில் 4 பிரான்ச் இருக்குது. நான் ஏன்னு சொன்னால், நான் கடைசியாக சாப்பிட்டேன் என்ன பாலில் ஒரு ஸ்வீட் உண்டு, அது வந்து வேண்டிட்டு போகணுன்னு பார்த்தேன் ஸ்ரீலங்காவுக்கு. என்னோட அவ்வளோத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் டேஸ்ட் என்ன நிற்குது நாக்கில். அப்போ அதை வேண்டிட்டு போகணுன்னு பார்த்தா அது வந்து 1 வீக் தான் இருக்குமா. இப்போ நான் வேறு இடங்கள் போகவே அப்படியும் ஒரு 5 நாள் ஆகிடும். அதனால் யோசிக்கிறேன், வேண்டிட்டு போவோமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறேன். பாப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா அப்புறம் வந்து போய்க்கணும். பார்ப்போம், என்ன செய்யணும், ஒரு வழி இல்லை. அதான் நாங்கள் தண்ணி போத்தல் ஸ்வீட், அந்த ஸ்வீட் சாப்பிட்னாங்க, மாதிரி அந்த ஜூஸ் குடித்தோம். 2 ஜூஸ் எல்லாமே சேர்த்து 265 ரூபா பில். உங்கள்கிட்ட நாட்டு காசு பர்சன்ட் 750 ரூபா, 800 வருது. சரி, 1000 ரூபாய் பாருங்க, 1000 ரூபாய்க்கு இவ்வளோ சாப்பிட்றாங்க, இவ்வளோ குடிச்சினாங்க. ஆனால் இதே இது அங்கே நாங்கள் இந்த விலைக்கு வந்துடலாம். அங்கே 1 டே 300 400 வரும். அது உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுகள் எல்லாமே சரியாக சீப்பாக இருக்குது. நான் விடிய நானும் ஒன்றா சாப்பிட்டாங்க. எவ்வளோ ஒன்றா வந்தது 130 வந்தது. அப்படி தான் வடிவது இட்டலி தோசை எல்லாம் எடுத்து சாப்பிடு நம்ம என்ன கிடைக்கும், எல்லாமே மலிவாக இருக்குது. இங்கேயும் பார்த்துச்சுன்னா ஓகே ப்ரைஸ் எல்லாம் சூரி ஹோட்டல், நடிகர் ஹோட்டல், அதனால் ப்ரைஸ் கூட இருக்கும்னு சொல்லி அப்படி இல்லை, எல்லாமே ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்கேண்ணே. நான் ப்ரைஸை காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே மெனுன்ற இதான் ப்ரைஸ் பாருங்கள். சும்மா மேலோட்ட நான் காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சீரியஸில் நம்ம இருக்குன்னு தானே. எங்கே அந்த பிரியாணி எங்கே இருக்குது ப்ரோ? வெஜ் பிரியாணி 80 ரூபா பாருங்க, 80 ரூபாய்க்கு வெஜ் பிரியாணி. அம்மன் ஸ்பெஷல் தோசை 110 ரூபா, மேக்ஸிமம் 130. அப்படி எல்லாமே இந்த ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் இருக்குது பாருங்கள். ஆனால் ஹோட்டல் பாலிசி தான் ப்ரீமியமாக இருக்குங்க.
பிரியாணி வந்துச்சு. பாருங்க, வெஜ் பிரியாணி, ரைத்தா, ஒரு கிரேவி வந்துருக்கீங்க. இன்றைக்கு வந்து அம்மன் ஸ்பெஷல் பிரியாணி தான் இன்றைக்கு ஃபேமஸாக பிரியாணிக்கு. கொஞ்சமாக டேஸ்ட் பார்ப்போம், கணக்கு சாப்பிடுதாங்க. ஓகே, இவ்வளோ காணும். பிரியாணி தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன்ல. என்னால் நம்பல எனக்கு இது வெஜ் பிரியாணியான்னு சொல்லி. கொஞ்சம் எங்களுக்கு எத்தனை கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. சென்னையில் சாப்பிட கொஞ்சம் மைல்டாக இருக்கும், இங்கே வந்து நல்லா இருக்கும். வெளியே ட்ரைவர்லாம் சேர்த்து நிறைய பீஸ் எடுத்தாங்க. மரக்கறிலாம் பொறிச்சு போட்டு இந்த முட்டைக்கோஸ் அதெல்லாம் பொறிச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிடி பிடிச்சி நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் சிக்கன் அதை சாப்பிட சிக்கன் பீஸை வச்சு சாப்பிடுவோம். இதுக்கே அதை வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வைக்கிறது இருந்தால் நிறைய கடிபடுது, நிறைய மரக்கறி எல்லாம் பொறிச்சு போட்டிருக்கலாம். என்ன மாதிரி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்க சிக்கன் பீஸ் மாதிரி ஆனால் டேஸ்ட்டு அதான் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. சிக்கன் மாதிரி தான் கிடக்கு, ஆனால் வெஜ் டேஸ்ட் நல்லா இருக்குண்ணே. டேஸ்ட்டு நல்லா இருக்குது, டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. உள்ளுக்க வந்து ஏசி, வெளியில் வந்த உடனே மதுரை வெயில் பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே சாப்பாடு பார்த்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. வெஜ் தான் அன்றைக்கு அங்கே கல்யாணம் டைம் வெஜ் தான். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் பசங்க வெஜ் தான். அதான் அவர் கவலையாகப்படுது. இதே மதுரையில் அந்த ஸ்பெஷலாக அந்த மட்டன், சிக்கன், அந்த கிரேவி, இந்த கிரேவி, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபுட் ஐட்டம் பார்த்துருக்கோம் வீடியோவில். அதுக்கு நான் ட்ரை பண்ணணும் தான் பார்ப்பேன். சந்தர்ப்பத்தை பொறுத்து ட்ரை பண்ணி கொள்வோம். நான் இப்போ நான்வெஜ்னு சொன்னால் கொஞ்சம் கூட சாப்பிட்ருப்பேன். வெஜ்ஜுன்னு சொன்னேன். டேஸ்ட் வைஸ் குறை எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. மசாலா வந்து நல்லா இருக்குது, லைட்டாண்டில் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. சாப்பிட்டோம். சாப்பிட்டு அடுத்து எங்கே போவோம்? நம்ம பக்கத்தில் மதுரையில் இன்னொன்று என்னென்னா பேச்சியம்மன் பால் பண்ணைன்னு ஒன்றா இருக்குது. அங்கே அதே மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கேயும் மக்கள் நிறைய கூட்டம் க்ரௌடாக இருக்கும். அங்கே ரெஸ்டாரண்ட், அங்கேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது, டீ, காஃபி, அங்கேயும் எல்லாமே இருக்கும். பால் சம்மந்தமான சொல்லுங்கள், பால் சம்மந்தமான ஒரு சில ஐட்டம் இருக்குது. வேண்டாம் அதில் ட்ரை பண்ணுவோம். ஆனால் சாப்பிட வேணாம் அப்புறம். ஐயோ, ஓகே, அப்படியே போவோம். அம்மன் பேசுறது பக்கத்தில் போவேக்கே பார்த்துச்சுன்னா இங்கால பேச்சியம்மன் பால் பண்ணை ரெஸ்டாரண்ட் சைவம். இது வெஜ் ரெஸ்டாரண்ட் தானே. இது ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னேன். சரின்னுட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது. பேக்கரி ஐட்டம்ஸ் அது இருக்குண்ணே. ஓகே ஓகே. வரவே பால் வாசம் தான் அடிக்குதுண்ணே. இந்த பாருங்க. ஓ பாருங்க, அப்படியே வித்தியாசமாக இருக்குங்க. டீ போடுறது இல்லாமல் டீயை ஊற்றி போட்டு, சாயத்தை ஊற்றி போட்டு, அதுக்கு பிறகு அப்படியே பாலை ஊற்றி இங்கே பார்சல் இடத்துல அப்படி பேக்கில் அண்ணா பார்சல் இந்த கவரில் பார்சல். ஓகே, அவ்வளோ அதை அப்படி கட்டிடுங்க. அவ்வளோ. ஓகே ஓகே. பாருங்க, இங்கே அங்கே பேக் வேறு இல்லை, அதே பேக் தான். ஓ, சாயத்தை தான் அப்படியே ஒரு அளவுக்கு வச்சுட்டு அந்த செட்டப்பே வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், அதுக்குள்ள அப்படி கொதிச்சு கொண்டே இருக்குது. அதுக்குள்ளேயே பால், இங்கால பால், டீ எல்லாம் மதக்க வச்சுருக்கீங்கன்னா பக்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ளேயே பால் அப்படி நம்ம பாருங்க. ஓகே, இதான் பாசம்.
இங்கே வந்து பேக்கரி ஐட்டங்கள் இருக்குண்ணே பாருங்க. இங்கேயும் ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கு. சமோசா, சமோசா, வடை, பருப்பு வடை, பருப்பு வடையா, ஆமை வடையா, ஆமா வடை, வெங்காய வடை, வெங்காய வடை, ஆமை வடை, அதான் ஆமை வடை. எங்கள் இடத்துல பருப்பு வடைன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை. ஆமா பருப்பு வடை தான் நாங்களும் சொல்லுவோம். ஆமை வடைன்னு சொல்லுவீங்களா? பிஸ்கட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம். பேபிஸ் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. டீ பார்த்தீங்க சொன்னால் 17 ரூபா, 34 ரூபா 2 வந்துருக்கு. டீ ஆற்றுல இருப்பாங்க, வடிவாக இருக்குது பார்க்க. கீழெல்லாம் டீ ஊற்றுனோட தானே கடைசியாக இதில் வந்து தண்ணிக்கு கழுவி குடிக்கணும் பாருங்க. பாருங்க பால் ஆற்றுங்க பாருங்க. ஓ வேறு லெவலில் இருக்குது பார்க்க பாருங்க. எங்கண்டியா மதுரையில் அடிக்கிற வெயிலுக்கு சுட சுட டீ. ஆமாம் சூடாக இருக்குண்ணே பாயங்கண்ணே. நாக்கில் வச்சா சரி. இப்படி இந்த 2 கொண்டு குடிக்கிற ஸ்டாண்ட் பஸ் வந்து இடங்கள் இருக்குது. இந்த வச்சுட்டு ரோட்டை பார்த்து கொண்டு அப்படியே டீ குடிக்கலாம். சாயமில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இனிப்பு வந்து சரியாக குறைவு. நல்ல உண்மையிலே அப்படி இருக்கிறது. இனிப்பு சரியாக குறைவாக இருக்குது. பால் தானே ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. சூடாக குடிச்சு விட்டேன். இங்கே போகுது இப்போ இங்கே எரியுது. சுட்டு கொண்டு போகுது இவ்வளோ தூரம். அடிக்கிற கிளைமேட்டுக்கு என்ன டீ குடிச்சிட்டு போகிறீங்கன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் கிடைக்காது. இதே வந்து நாளைக்கு 2 இரவே மதுரையிலேருந்து வெளிக்கிட்டுருவோம். அதுக்கு பிறகு இடம் போயிடாது. அதனால வந்து போகிற கேப்பில் என்னென்ன கிடக்குதோ எல்லாமே குடிச்சிட்டு போகிறோம். ஓகே இப்போ நாங்கள் அங்கே டீ குடிச்சிட்டு அடுத்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெமஹா ஷோரூம் ஒன்று இருக்குது. இலங்கையில் வாகனங்கண்ட விலை, குறிப்பாக பைக்கண்ட விலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் மதுரையில் இந்த வாகனங்கண்ட விலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு தயவு செய்து மயங்கி விழுந்துடுறாங்க. விலைகளை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முடிஞ்ச அவங்களுக்கு கார் ஷோரூமுக்கு போய் விலைகளை கேட்டு சொல்கிறேன். இப்போ இல்லை பிறகு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். இப்போ வாகனங்கண்ட விலைகளை பார்ப்போமா. எஃப்செட் வெர்ஷன் 3 என்ன ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, இஞ்சால பிளாக் கலர் இருக்குண்ணே. என்ன ப்ரைஸ் அண்ணா? 1,41,000 ஆன் ரோடு ஃபிட்டிங்ஸோட சேர்த்து. ஃபிட்டிங்ஸு 5 வருஷம் வாரண்டி, 15 வருஷம் ரோட் டாக்ஸு, இன்சூரன்ஸ் வண்டிக்கு வண்டி ஓட்டுவனுக்கு 1 வருஷம் இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டிக்கு 5 வருஷம், இதெல்லாம் சேர்த்து 1,41,000. 1,41,000 இலங்கை காசுக்கு பண்ணீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 பார்த்தாலே 3, 4, 5 லட்சம் மட்டும் பாருங்க. 5 லட்சம் வருது. 5 லட்சம் எஃப்செட் வெர்ஷன் 3. அது இங்கால இது பிளாக்ல இருக்குது. இங்கால இது அது வெர்ஷன் 4 சார். வெர்ஷன் 4 என்ன நல்லா லுக்காக இருக்குண்ணே. இது என்ன ப்ரைஸ்? 1,58,000. 1,58,000. 1,58,000 இந்தியாவில் எஃப்செட் வெர்ஷன் 4 பாருங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு உள்ளேயே முடிஞ்சிடும். எங்கண்ட நாட்டில் டேக்ஸுகள் வரதெல்லாம் இந்த விலைகள் பாருங்கள். கிட்டத்தட்ட 12 லட்சமோ 13 லட்சம் போகுது. 14 தெரியல. வெர்ஷன் 4 வந்து அங்கே இலங்கையில் 12 லட்சம் கிட்ட வேறு நினைக்கிறேன். 12, 11 தெரியும், சரியாக தெரியல. அடுத்து இங்கால இது ஃபெசினோ 125. ஃபெசினோ என்ன ஸ்கூட்டரில் 125. இது ரேட்டு வந்து ஆன் ரோடு
ஃபிட்டிங்ஸு அசசரிஸு வாரண்ட்டி எல்லாம் சேர்த்து 1,10,000 ரூபா. 1,10,000. சரி 1 லட்சம் மட்டும் பாருங்க, 3,50,000 லட்சம், 3,50,000 ரூபா இந்த பைக், லேடிஸுக்குரிய பைக். பட் இங்கே இது வந்து புதுசாக இருக்குது Yamaha. இது என்ன மாடல்னா? 1,85,000. என்ன மாடல்? XSR 155cc. எவ்வளோ சிசி இது? 155. 155 சிசி. ஓகேங்க, வித்தியாசமாக லுக்காக இருக்குது பாருங்கள். ரவுண்ட் ஹெட்லைட், ரவுண்டில் டிஜிட்டல் மீட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே, சும்மா ப்ரைஸ் மட்டும் கேட்குறேன் உங்களுக்கு. ரேஸ் அட்டா இது ரேஸ் ரேட்டில் டிஸ்க் பிரேக்கு 1,06,500 ரூபா. 1,06,500 ரூபா. ஓகே, அது 1,05,800 ரூபா. 1,05,800 ரூபா. பைக்கில் விலையில் கேளுங்க. அடுத்தது இதில் இது வெர்ஷன் 4 தானே? என்ன வெர்ஷன் 4 தானே? வெர்ஷன் 4 சேம் தானா? அந்த கலர் கொஞ்சம் லுக் நல்லா இருக்குது. இது என்ன ப்ரைஸ்? சேம் அது 1,58,000 ரூபா. 1,58,000 என்ன? ஓகே, இது ஃபேஷனோ 1,12,000 ரூபா. 1,12,000 ரூபா. ஓகே, இதுலேயும் வேறு கலர்ஸ் இருக்குண்ணே பாருங்க. பார்த்துருப்பீங்க, மயங்கிட்டீங்களா விலையில் கேட்டு? இந்த மோட்டர் சைக்கிள் விலைக்கு எப்படின்னு சொன்னால், காருக்கான விலையை கேட்டிங்கன்னு சொன்னால் நானே ஏங்கி போட்டேன். நட இங்கே இந்த விலையை கார் விற்கிறாங்களான்னு சொல்லி. உண்மையிலே இங்கே நாங்கள் வாரம்னு சொன்னால் காரை வேண்டி புது காரை வேண்டி ஓடி போட்டு நாங்கள் வந்து விற்று போட்டு போகலாம். அந்தளவுக்கு சரியான சீப்பாக இருக்குது இங்கே கார் எல்லாமே. வேணும்னு சொன்னால் கார் ஷோரூமுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காங்கள போய் காட்டிக்கொள்கிறேன். முடியலை, வெயில் ஒரு பக்கத்தால். ஆமாம், இதுக்கு எப்படின்னு சொன்னால் தனுஷ்கோடி அங்காள பக்கம் போனால் Yamaha FZ வெர்ஷன் 4 விலையை பார்த்துச்சுன்னா 1,60,000 ரூபா. இலங்கை காசுக்கு மாற்றி பாருங்க, வேண்டாம் கம்ப்யூட்டரில் போட்டு LKR to INR போட்டிங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் நீங்கள். உண்மையாக எவ்வளோ டேக்ஸுங்க நாட்டில்? டேக்ஸ் இருக்கத்தான் போகணும், இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் வந்து இந்த அளவுக்கு டேக்ஸால் தான் எங்களுக்கு விலைகள் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ மடங்கு வித்தியாசம். அவங்கள பாருங்க, மலைகள் தெரியுது. சிறுமலையா? ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிறது பெரிய புது பஸ் ஸ்டாண்டா? புது பஸ் ஸ்டாண்டா? ஓகே, லோக்கல் வண்டியை விட்டுருக்காங்க. ஆமாம், இங்கிட்டு பூராமே இந்த கிராமத்துக்கு லோக்கல் வண்டி இங்கே தான் பெரிய வண்டி சென்னை போகிறது இந்த கிராமத்துக்கு சுற்றி மதுரையிலேருந்து எல்லா பக்கம். இது பள்ளிக்கூடமா? ஸ்கூல் தானே? இது ஸ்கூலுக்கெல்லாம் கடையெல்லாம் வெளியே பக்கம் கடை, உள்ள அங்கிட்டு பின்னாடி ஸ்கூல். எங்கள் எல்லாம் ஸ்கூல்னு சொன்னால் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கும். இங்கே ஸ்கூலுக்கு வழியாக வந்து அதே பில்டிங்கில் கடை இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்னா அந்த இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த கொடி ஃப்ளாக் இருக்குது, இந்தியன் ஃப்ளாக், அந்த கொடி அங்கே அது இதுதான் அந்த லெஃப்ட் சைடு மதுரை ரயில்வே ஸ்டேஷன் தான். மதுரை புகையிறது இல்லையா? இதுதான் இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு புது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. 7 காசுன்னு சொல்லி இதெல்லாம் விளம்பரங்களில் பார்த்துருக்கோம். நான் நேராக பார்க்குறேன் பாருங்க.